தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த 3ஆம் வார இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவரை போற்ற புகழ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கன்னிமரியாள் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே அருள்வரங்களை அருட்கொடைகளை இன்றைய நாளிலே தருகின்றார். இந்த நாள் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய இந்த தாழ்ச்சி நிறைந்த இந்த பண்புகளை இந்த தவக்காலத்திலே நல்ல மனமாற்றமும் ஆண்டவரோடு ஒப்புரவும் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவும் கொண்டு நாம் வாழ நம்மையே பரிசுத்தப்படுத்த நாம் அனைவருமே ஆண்டவருடைய இந்த இரக்கத்திலே தாழ்ச்சியிலே நாம் வளர்கிறோம் என்பதை ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு குறிப்பிடுகின்றார். இந்த நற்செய்தி பகுதி அன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் 2 நபர்களை குறித்து பேசுகிறார். ஒன்று பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இவர்களிடத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக பரிசேயரை நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே தன்னை புகழ்ந்து பேச வேண்டும், மக்கள் தன்னை எப்பொழுதுமே தன்னுடைய செயல்களை அவர்கள் அறிய வேண்டும் என்று எப்போதுமே சுயநலத்தை பற்றியே தன்னுடைய வாழ்விலே கடவுளோடு உரையாடுகின்றார். தான் பெரியவர், தனக்கு இருந்த ஒரு அகந்தையோடு உரையாடுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே வரிதண்டுவரை பார்க்கிறோம். கோயிலில் கூட உள்ள நுழையவில்லை, மாறாக ஆலயத்தினுடைய அந்த வெளியே நின்று கொண்டு ஆண்டவரிடத்திலே நான் பாவி, என்மேல் இரக்கமையும் என்று அவர் மார்பிலை அறைந்து கொண்டு தன்னுடைய தவற்றை உணர்ந்து திருந்தி வாழ ஆண்டவரிடத்திலே தாழ்ச்சியோடு அந்த மன்னிப்பை வேண்டுகின்றார். மனித வாழ்விலே ஆன்மீக அகந்தை என்று சொல்லுவார்கள், இன்னொன்று ஆன்மீக பொறாமை என்று சொல்லுவார்கள். இதை கார்மெல் சபை புனித சிலுவை யோவான் தன்னுடைய வாழ்விலே இந்த ஆன்மீக அகந்தையோடு இருப்பவர்கள் கடவுளிடத்திலே நாம் நெருங்கி வர முடியாது என்பதையும் சொல்லுகின்றார். இதை ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் என்று சொல்லுவார்கள். தாங்கள் தான் கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள், தாங்கள் தான் சட்டம் தெரிந்தவர்கள், தாங்கள் தான் ஆலயத்துக்கு வருகிறோம், தாங்கள் தான் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்கள் என்பதை தங்களுடைய வாழ்விலே தங்களை பெருமையாக மற்றவர் பேச வேண்டும் என்று ஒரு அகந்தையிலே வாழக்கூடிய மனிதர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். 2ஆவதாக ஆன்மீக பொறாமை என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காதவர்கள் சிலர் கடவுளுடைய கொடைகளை வரங்களை பெற்று நன்றாக இருக்கிற பொழுது அவருடைய இயல்பாகவே நாங்கள் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு இவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை உயரவில்லை, ஆனால் இவன் ஆலயத்துக்கு வராதவன், ஜெபிக்காதவன், இவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வரங்களை பெறுகிறானே என்று பொறாமை கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆன்மீக பொறாமை என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை தான் பெருமை சொல்லக்கூடிய கக்கணம் கட்டி கொண்டு வாழக்கூடியவர்கள், தங்களை தான் எப்பொழுதுமே மற்றவர்கள் போல வேண்டும், மற்றவர்கள் எப்பொழுதுமே நல்லதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலை இன்று மனித கடவுளத்தில் நெருங்கி வர முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லுகின்றார். கடவுளோடு நாம் நெருங்கி வருவதற்கு நம்முடைய இந்த தாழ்ச்சி, எளிமை போன்ற புண்ணியங்களை இந்த தவ காலத்திலே நாம் பின்பற்றி நடக்க மனமாற்றத்தோடு வாழ ஆண்டவன் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக இந்த சனிக்கிழமையிலே அன்றைய மரியாளுடைய நற்பண்புகளை எப்பொழுதுமே இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை தாழ்ச்சியோடு கடவுளத்தில் அர்ப்பணித்தது போல திருச்சபையின் தாயாக, மீட்பருடைய தாயாக, கடவுளுடைய தாயாக உயர்த்தப்பட்டது போல நம்முடைய வாழ்விலும் நாம் நேர்மையான உள்ளத்தோடும் தாழ்ச்சி நிறைந்த அந்த வரிதண்டுவர் ஆண்டவரே நான் பாவி, என்மேல் இரக்கமையும் என்று மார்பிலை அறைந்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மனம் தெரிந்து வாழக்கூடிய அந்த நற்பண்புகளிலே நாமும் தாழ்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை எங்களை தாங்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது இந்த தவக்காலத்திலே நம் ஒவ்வொருவருக்குமே மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கூறுகின்றார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோப்பா. நாங்கள் பரிசரை போன்று அல்ல, மாறாக வருதண்டவரை போன்று நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் நெருங்கி வர எங்களை இடவிருக்கக்கூடிய இந்த கெட்ட துர்க்க குணங்கள் எங்களை விட்டு அகன்று செல்லும்படியாக இந்த தவ காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த நோன்புகள், ஜப முயற்சிகள், தவ முயற்சிகள் அனைத்தையுமே நீதாம் எங்களுக்கு உடைய இறை ஆவியால் வழிநடத்தி எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் நாங்கள் உம்மை நோக்கி உம்மிடத்தில் நெருங்கி வந்து உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக, உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற மக்களாக இந்த சனிக்கிழமையிலே அன்னை மரியாளுடைய நற்பண்புகளை, விழுமியங்களை, மதிப்பீடுகளை நாங்கள் என்று வாழ்வாக்க எங்களுக்கு தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நீர் கொடுத்த எல்லா வரங்களுக்கும் கொடைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறி சூசைபர் வழியாக பெற்ற நன்மைகள் என்னமாய் அன்னை மரியாள் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி கூறி உம்முடைய இறையருள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுமையாக வழிநடத்திக்கு
நன்றியாகவும் தொடர்ந்து வருகின்ற இந்த பாஸ்கா விழாவை நாங்கள் கொண்டாட எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு தாழ்ச்சி நிறைந்த மனநிலையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருமே நீ நலப்படுத்தும்படி சுகப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.